ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரின் வார்த்தைகளுக்காய் நீங்க ஆவலோடு காத்திருக்கிறீங்க. நானும் உங்களுக்காக தேவன் கொடுத்த செய்தியை வைத்துக்கொண்டு ஆயத்தமா இருக்கிறேன். வாங்க நம்ம அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள ஆண்டவரே, கேட்கிற காதுகளையும் உணர்ந்து கொள்கிற இருதயங்களையும் எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை என்னுடைய நாவிலே வைத்தின்றிருக்க எங்கள் அனைவரோடும் பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர், உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர் என்பது அவருடைய நாமங்களை தியானிக்கையிலே நாம உணர்கிறோம். நீங்க தொடர்ச்சியாக இந்த அனுதின தியானங்களை கேட்டுக்கொண்டிருந்தா, கடந்த நாட்களாக நாம தேவனுடைய நாமங்களை எபிரேய பெயர்களில் இருக்கிற சாரத்தை பிடித்துக்கொண்டு அநேக விதமான சத்தியங்களை மனதிலே பொருத்திக் கொண்டு ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுகிறோம், விசுவாசத்திலே நாம விருத்தி அடைகிறோம் என்பதை உங்களில் சிலர் தெரியப்படுத்துகிறீங்க. அதற்காக தேவனை இவ்வளவு துதிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு தோண்டினாலும் கிடைக்கின்ற பொக்கிஷத்தை போன்றது அவருடைய வசனம், அவருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவரின் அன்பு, அவரின் மகிமைங்க. நாம் எதற்கு இந்த உலகத்துல இழந்து போனவர்களாக, தரித்திரராக, திக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்க? எப்பொழுது நீங்க எந்த விஷயத்திலையும் கலங்கி போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருந்தாலும் என் இயேசாண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற தைரியமும் விசுவாசமும் கொண்டிருந்தா ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். அவராலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அது நிறைவேறும்படி அவரே தேவனால் அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா! அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். யார் அவர்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே நம்ம இருக்கின்றோம். நமக்குள் எதுவும் இல்லை, அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லாம் இருக்கு. அவர் மடியில நம்ம உட்கார்ந்து இருப்பதினால் நாமும் கூட அந்த சிங்காசனத்தில் இருக்கிறோம். அவர் கரத்தை நாம பிடித்துக் கொண்டபடினால் நாம கூட பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நடந்த ராஜபாதையிலே நடக்க முடிகிறதுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம் என்று தைரியமா சொல்ல முடியும்? என் ஆண்டவருக்குள் நான் இருப்பதினாலே என் பலவீனம் எல்லாம் அவர் மறைத்து விடுகிறார். அவர் அரவணைப்பிலே எனக்கு தேர்தலும் ஆறுதலும் சுகமும் ஆனந்தமும் கிடைக்கிறது என்று சொல்ல முடியும். உண்மைங்க, நீங்க இதை நம்புங்க. ஒரு முறை உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நீங்க அவருக்குள் பத்திரப்படுத்தப்படுகிறோம். எந்த ஆபத்தும் வராமல், எந்த தீங்கும் தொடாமல், பிசாசு உங்கள் பேச்சுக்கே வராமல் உங்களை காப்பாற்ற கூடியவர் என் ஆண்டவர், உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார். ரைச்சஸ்னஸ், ரைட். நாம தவறுகளை செய்கிறவங்க. நாம பாருங்க, சரியான வழியிலே, நீதியின் வழியிலே நடவாமல் அநீதிக்குள்ளாக செல்லுகிறோம். மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத போது அநீதி உள்ளவன் ஆகிறான், குற்றவாளி ஆகிவிட்டான். அதைத்தான் நாம் பாவம் என்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க பாவம் என்ற விஷயத்துல அவங்க ஏதோ பெரிய பெரிய பாவங்கள் இருந்தாதான் அப்படி என்று நினைக்கிறாங்களே தவிர, அவங்க இதெல்லாம் எங்க மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் கூட எங்க சின்ன சின்ன தப்புகள், எங்க தவறுகள் என்று சமாளித்துக் கொள்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், தவறுதல்களாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும்,
அல்லது நீங்க மிஸ்டேக் என்று நினைத்துக் கொள்ளுங்க, அல்லது உங்க பலவீனம் என்று நீங்க சொல்லுங்க. நாம பலவீனர்கள், நம்ம தவறுகளை செய்கிறவங்க மட்டுமல்ல, நம்முடைய நீதி அது பாருங்க சுய நீதியா இருப்பதனால தேவனுடைய நீதியை அது நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதியானார். அவர் நமக்காக he became our righteousness. நமக்கு நீதியை கொடுக்க வந்தார் அவர். ஜெகோவா சித்கேனு என்றால் யெகோவா என் நீதி. அவர் நமக்கு நீதி, நமக்காக நீதியாய் மாறினார். நம்முடைய அநீதியில் இருந்து நம்மை விடுவிக்க, நீதியின் வழியை, ரைட் வழியை காண்பிக்க இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய நீதி எல்லாம் அவர் பார்வையிலே அழுக்கு கந்தையை போல் இருக்கிறது என்று ஏசாயா சொன்னது போல, நாம நம் பார்வையில் அது நல்லது என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வழிகளை விட்டு பிரிந்தவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுக்கின்ற கிருபையை, மகிமையை இழந்து போனாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம நீதிமான்களா மாற்றப்படுகிறோம். தேவ வசனம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் உலகத்தில் இருக்கிற அநேக வித பாவங்களுக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்க எப்பயாவது இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீங்களோ இல்லையோ, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு சேர்ந்து வாசிங்க. அந்நியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? அந்நியாயம் செய்கிறவர்கள், அநீதியுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், குடிக்கிறவர், வெறியர்களானாலும் உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எல்லா பாவங்களும் எல்லாரும் செய்யாம இருக்கலாம், ஆனால் எல்லாரும் இதில் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. சரீர இச்சைகளுக்கு அடிமைகளாகிறவங்க இருக்கிறாங்க, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாகிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில அறியாமையினாலே நிறைந்தவர்களா இருக்கிறாங்க, அநீதியாலே நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. தேவனை பார்க்கிலும் இந்த உலக காரியங்களை அதிகமா நேசிக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஒரு தவறுதானே செய்தேன் என்பாங்க ஒரு சிலர். ஒரு மார்க்ல ஃபெயில் ஆனவங்க இல்லையாங்க. நம்ம கழுத்துல இருக்கிற சில செயின்ல ரிங்காக இருக்கும். ஒரு ரிங் கழண்டு போனால் அந்த செயின் அங்க இருக்குமா? ஒரு கட்டளையை மீறினாலும் நீங்க கட்டளைகளை மீறுகிறவங்களா மாறுகிறீங்க. ஆகவே தான் யார் ஒருவனும் நீதிமான் அல்ல. நான் ஒரு குறிப்பிட்ட தவறை செய்யாம இருந்தாலும் நான் இன்னொரு தவறை செய்திருப்பேன். நான் செய்த அதே தவறை நீ செய்யாவிட்டாலும் நீ இன்னொரு தப்பு செய்திருக்கலாம். ஆனா நம்ம எல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறோம் தவிர, ஒருவர் தவிர இன்னொருவர் பிடித்து நான் இந்த விஷயத்துல சரியா இருக்கிறேன்னு நினைக்கிறோம் தவிர, நாம் எல்லோரும் அவருக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம், அநீதியுள்ளவர்களா இருக்கிறோம். நீதி நியாயங்களை விட்டு விட்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் நம் நிமித்தமாய் நீதி என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன, உத்தமமா இருப்பது என்றால் என்ன, தேவன் விரும்புகின்ற நிலையிலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் எப்படி என்று நம் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்குள் வந்து நீதி நியாயங்களை கொண்டவராய் வாழ்ந்தாருங்க. காம, குரோத, லோப, மத மாச்சரியங்கள் இல்லாதவர், நம்மை விட மேலானவர், மேலிருந்து வந்தவர், பாவிகளில் சேராது விசேஷமா இருந்தவர், பரிசுத்தர், நீதியுள்ளவர், நமக்காக மீட்பை உண்டு பண்ணி நம்மை தம்முடைய ரத்தத்தாலே நீதியுள்ளவர்களாய் மாற்ற வந்தாருங்க. அங்கே பாருங்க 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம் தேவனுடைய ஆவினாலும் நீங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் மற்றும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டீர்கள். கழுவப்பட்டீர்கள். சில பாவங்கள் கழுவினால் போகும், ஆனால் சில பாவங்கள் கழுவினாலும் போகாதுங்க. தங்கம் அழுக்கிலே விழுந்தாது. கழுவினால் மேல இருக்கிற அழுக்கு போகலாம், ஆனால் அதிலே கலந்து போய்விட்ட அழுக்குகள் கழுவினால் போகாதே. அது நெருப்பினாலே சுடப்பட்டு பியூரிஃபை செய்யப்பட வேண்டும். அதுபோல நாமும் சில தவறுகளை செய்து மன்னிப்பு கேட்கிறோம் தவிர, உங்கள் சுபாவம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின்
அக்கினியில் நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் வசனம் என்னும் அக்கினி உங்கள் ஆழ் மனதிலே பரிசுத்தத்தை உண்டாக்க வேண்டும். நீங்கள் கழுவப்பட்டு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. எஸ், இட் இஸ் பியூர் நவ் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகித்து நாம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார். நீங்க கழுவப்பட்டீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டீங்களா? நீதிமான்களாக ஆக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு நீங்களே நீதிமான் நினைக்கிறீங்களா? அல்லது தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டீங்களா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவைகளை துடைத்து போட்டு இருக்கின்றேன். இனி என்றைக்கும் அதை நினையாமலும் இருப்பேன் என்ற ஆண்டவரின் உறுதியை நீங்க பெற்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய வாந்திக்கு திரும்புகிற நாயை போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போல் திரும்பாமல் நீதியாய் பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ முடிகின்றதா? உங்கள் கோணல் வழிகள் மாறினதா? ரைட் என்றால் ரைட் வே ராங் வே இருக்குங்க. ரைச்சஸ்னஸ் என்றால் ஒரு ஒழுங்கிலே நாம நடக்கணும். தவறான வழிகள், அநியாய வழிகள், பொய்யான வழிகள், ஏமாற்றுகிறவைகள், ஏமாற்றும் வார்த்தைகள், ஏமாற்றும் யோசனைகள், மாயமாலம், இதெல்லாம் நம்மை குற்றவாளிகளாய் நிறுத்துகிறது. நீங்க ஏதோ பெரிய பெரிய பாவம் செய்யல நினைக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ முறை நாம நம்ம வாழ்க்கையில உத்தமமாய் வாழாமல் நடிக்கின்றோம். அந்த மூவி ஸ்டார்ஸ், அந்த நடிகர்கள் அந்த ஸ்கிரீன்ல நடிப்பார்களே தவிர இன்றைக்கு நிஜ வாழ்க்கையில நடிகர்களா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனிடத்துல ஒவ்வொரு விதமா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமாய் நடந்து கொண்டு வெளியிலே பணிவை காண்பிக்கிற போது ஆழ்மனதிலே அகங்காரமா இருக்கிறவங்க, வெளியே பரிசுத்தமா காணப்படுறவங்க, உள்ள கழுவப்படாதவங்க, இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் வஞ்சகத்தோடு பேசுகிறவங்க, மோசம் செய்யும் காரியங்களை செய்து கொண்டு அவங்க வாழ்க்கையில மேலே நல்லவர்களாய் காணப்பட்டு இருக்கிறவர்கள் அநீதியுள்ளவர்கள். உங்க வாழ்க்கையில நீதியையும் யதார்த்தத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவினால் மட்டுமே சாத்தியம். எந்த மனிதனும் நம்பத்தக்கவன் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எவ்வளவேனும் நம்பிக்கைக்குரியவர். நாம ஒரு முறை நம்ம வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால், நாம் அவருக்குள் இருந்தால் அவராலே, இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. 1 கொரிந்தியர் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 31 வசனத்திலே, தேவனால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He became righteousness. அவரே நம்முடைய நீதி. அவராலே மட்டுமே நாம நீதிமான்களாய் தீர்க்கப்பட முடியும். ஏனென்றால் நம்முடைய அநீதிக்கு வர வேண்டிய தண்டனை அவர் சுமந்தார். நீதி என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? உத்தமம் என்றால் என்ன? கர்த்தராகிய தேவன் விரும்புகிற நிலையிலே வாழ்வது, தேவன் நம்மை எதற்காக படைத்தார் என்பது இன்றைக்கு மனுஷங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆதாம் ஏவாளின் பாவத்திற்கு முன்பு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் உலகத்துக்கு வந்து வாழ்ந்து நீதியுள்ள ராஜாவாக நீதி நியாயங்களை எஸ்டாப்ளிஷ் செய்ய நிறுவுவதற்கு அவரே இந்த உலகத்துக்குள் வந்தாரு. அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட நாம நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கின்றோம். தேவனே, என்னை இன்னொரு முறையும் இரத்தத்தினால் கழுவி உம் ஆவினால் அபிஷேகித்து உத்தமமான நீதியுள்ள யதார்த்தமான மனிதனாக என்னை சுத்திகரியும் என்று ஜெபிப்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அநீதியை, அக்கிரமத்தை, கீழ்ப்படியாமையை, எங்களுக்கு வரவேண்டிய சிற்றையை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நீர்பட்ட காயங்களாலே எங்களுக்கு சுகத்தையும், நீர்பட்ட மரணத்தினாலே எங்களுக்கு மீட்பையும், நீர் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சுத்திகரிப்பையும் உண்டாக்கி, ஒரு காலத்திலே அநியாயம் உள்ளவர்களா, அநீதி உள்ளவர்களா இருந்த எங்களை உம் இரத்தத்தால் கழுவி உம் ஆவினாலே அபிஷேகித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாய் செய்ததற்காக நன்றியப்பா. இப்படிப்பட்ட அனுபவத்தை இன்னும் பெறாதவர்கள் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு இந்த நேரமே நீர் சந்தியும் அப்பா.
அவர்கள் பலவீனங்களை அவர்கள் அறியும்படிக்கு பலனுள்ளவராகி உமக்கு முன் நின்று அவர்கள் இருதயங்களை பரிசோதிக்கும்படிக்கு முக வெளிச்சத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க செய்யும்படி எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்காக நாங்க எவ்வளவோ பாரத்தோடு தவறாமல் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்து விடாதீங்க. நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கிறீர்களோ அந்த பகுதிகளை நாங்கள் கவனிக்கின்றோம். அந்த தேசங்களுக்காக, அந்த மாநிலங்களுக்காக, அந்த கிராமங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்தந்த இடங்கள்ல மீட்டிங்ஸ் மூலம், கெட் டுகெதர்ஸ் மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகவே கர்த்தருக்குள் நீங்க பலப்பட்டு ஸ்திரப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை பலப்படுத்துவதற்காக பிரயாசப்படுகிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.